செக்கப் கிடையாது, பரிசோதனை எதுவும் இல்லை. நேரடியாக போய் மன்னனை பார்க்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பொருந்தியவர்களாக அடியார்கள் வந்து இந்த மெய்ப்பொருள் நாயனாரினுடைய ஆட்சி காலத்தில் திகழ்ந்து வராங்க. அப்படி இருக்கிற போது இந்த முத்தநாதனும் அடியார் வேடம் பூண்டு வந்ததனால நேரடியாக எந்த காவலும் இல்லாமல் மன்னனை பார்ப்பதற்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. தொடர்ந்து அரண்மனையில் ஒவ்வொரு பகுதியாக தாண்டி மன்னன் இருக்கக்கூடிய அந்தப்புறத்திற்கு போயிடுறான் இந்த முத்தநாதன். ஆனால் அந்தப்புறத்திற்கு முன்னாடி தத்தன் அப்படிங்கிற மன்னனுடைய மிக முக்கியமான பாதுகாவலர் வந்து இருக்கார். அவர் வந்து தடுத்துடுறாரு, போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு, தடுத்துடுறாரு. ஆனாலும் சிவவேடம் தாங்கி வந்ததுனால மன்னனுடைய ஆணை என்னவா இருக்குது, மன்னன் சிவனடியார்களை தடுக்கக்கூடாது அப்படின்னு மன்னனுடைய ஆணை இருக்குது. அப்படி இருக்கிற போது வேறு வழியே இல்லாமல் மீண்டும் இந்த முத்தநாதனை வந்து தத்தன் அப்படின்ற பாதுகாவலர் வந்து உள்ளே அனுப்பிடுறாரு. இந்த தத்தன் அரசனுக்கு தனியாக இருக்கக்கூடிய மெய்காப்பாளர். இருந்தாலும் அரசனுடைய ஆணை என்னவா இருக்குது, அடியார்கள் யார் வந்தாலும் அவங்கள வந்து அரசனை பார்க்க அனுப்பி வச்சாக வேண்டும். அப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த முத்தநாதனை மறுபடியும் உள்ளே அனுப்பிடுறாரு தத்தன்.